குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களை இந்த இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அப்படிங்கிறது 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கூடிய காலகட்டங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்கிற மீனராசியிலிருந்து மிருகசீஷம் என்கிற மிதுன ராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கிறது. இந்த பயணத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா முக்கியமான நிகழ்வுகள். ஆடி 18 அப்படிங்கிற ஆடிப்பெருக்கு 3ஆம் தேதியே நடந்துடும். 4ஆம் தேதி சஷ்டி, 5ஆம் தேதி பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, ஆடி கிருத்திகை 6ஆம் தேதி, 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி என்ற விஷ்ணுவின் வழிபாடு. இப்படி நல்ல நிகழ்வுகளை அப்படி அழகாக கொண்டு லம்பாக கொடுக்குது நமக்கு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆக போகிறது அப்படின்னா, ஆடிப்பெருக்கு தான் தாலியெல்லாம் மாற்றிக்கிறது. தாலிக்கயிறன் கணவனை வேண்டி பண்ணுவது. 4ஆம் தேதி சஷ்டியின் போது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வீடு பேரு அப்படின்னு சொல்ல நல்ல ட்ரீம் ஹோம் அப்படிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆடி கிருத்திகை அன்று குழந்தை பேருக்கான விரதங்கள் இருப்பதால் குழந்தை கிடைக்கும். யோகினி ஏகாதசியின் போது பாவங்கள் நீங்கி செல்வ பலம் பெருகி ஆன்மீக பலம் பெருகுவதற்கான வாய்ப்புகளை ஏகாதசி விரதம் கொடுக்கும். இப்படி நல்ல நிகழ்வுகளை அழகாக ஒரு பேக்காக கொடுக்கறது இந்த வாரம். அப்போ ஒரு ராசிக்கும் பலன் இருக்கணும் இல்லையா? அதை நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். இந்த வாரத்தில் முக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் உச்சம் பெற்ற குருவும் கடகராசியில் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீச்சகதியில் சுக்கிரன் இருக்கிறார். வக்கரகதியிலே சனி பகவான் மீனராசியில் இருக்கிறார். மிதுன ராசியிலே புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். ராகுவும் கேதுவும் கும்பத்திலும் சீமத்திலும் இருக்க இந்த வாரம் துவங்குகிறது. வாருங்கள் நம்ம ஒரு ராசிக்கும் பலரை பார்த்து. வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. உங்க ராசியின் 12ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் வரை பயணம் இந்த காலகட்டங்களில் இருக்கு. நிறைய சுப செலவுகளுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறார். மனதில் என்ன வச்சிருந்தோமோ அது எல்லாத்தையுமே நம்ம அதிகப்படியாக வெளிக்காட்டி கொண்டு பணம் செலவானாலும் பரவாயில்ல, வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் இந்த வாரத்தில் நிறைய இருக்கும். அதனால் லாப நோக்கு அப்படிங்கிறத விட சுயநல நோக்கு நிறைய இருக்கும். எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது நல்ல முக்கியமான விஷயம். அந்த கம்ஃபர்ட் ஜோனை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால எனர்ஜி ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரத்தில் நம்ம கடியெடுத்து வச்சுக்கிறோம். இந்த வாரத்தில் வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வேலை இல்லை, நல்ல ஆரோக்கியத்தில் மருத்துவரை பார்க்க போயிருக்கேன், எனக்கு நல்ல ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நல்லபடியாக கிடைக்கணும், ஜிம்மு போன்ற விஷயங்கள்லாம் போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், புதுசாக என்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் பவரை காட்டணும், குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் குலதெய்வ வழிபாடுகளை எல்லாம் பண்ணணும். படையலெல்லாம் வரும்போது நிறைய பேர் உறவுகாரங்கள்லாம் வருவாங்க. யாருக்கும் மன சஞ்சலங்கள்லாம் இருக்கக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். என்கிட்ட இருக்கிற போட்டி பொறாமை போன்ற விஷயங்கள் எல்லாம் கிட்டே வரக்கூடாது. ஜனங்க கிட்டேருந்து நன்மைகள் வரணும். இப்படி அடுக்கடுக்காக நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த கோரிக்கை எல்லாத்தையுமே நிறைவேற்றுற மாதிரி இந்த வாரம் அமைப்போது. முக்கியமாக இந்த ஆடிப்பெருக்குன்ற 3ஆம் தேதி அன்று கல்யாணம் ஆனவர்கள் பெண்களும் ஏற்கனவே கல்யாணமாகி இருக்கக்கூடிய குடும்ப பெண்களும் தாலி மாட்டிக்கொண்டால் நல்லது. கணவன் உயிரே கண்கண்ட தெய்வம் சொல்லுவான். அப்போ கணவனின் உயிரையும் அவனுடைய ஆயுளையும் விருத்தி பண்ணுவதற்கான வாய்ப்புகளை இந்த நாள் பெருக்கி கொடுக்கிறது. சஷ்டி 4ஆம் தேதி அன்று நம்ம மனசில் என்னெல்லாம் காரியம் நடக்கணும், குழந்தை வேணும், கல்யாண தடை நீங்கணும், வாழ்க்கையிலே குடும்பத்திலே வீடு வாசல்களால் நல்லபடியாக அமையணும், அதுபோல் நல்ல வாகனங்கள் அமைய வேண்டும், கடன் தீரணும், இப்படின்னுங்களுக்கெல்லாம் இந்த சஷ்டி விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. அதனால் இந்த வாரத்தில் சஷ்டி விரதமும் கூடுதல் சிறப்பை கொடுக்கும். ஆடி கிருத்திகை எப்படி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக மாற்றி
ஒருவராய் வைத்தாரோ பார்வதி, அப்படி மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அந்த நாளில் ஏற்படுத்தி கொண்டு சஷ்டி கவசங்கள் ஸ்கந்தகுரு கவசங்களை கேட்பதனாலே நல்ல உத்வேகமான எண்ண ஓட்டங்கள் நல்லா வரும். எண்ணம் சரியாயிட்டா எல்லாமே சரியாயிடும். அப்போ எண்ணம் போல் வாழ்வுன்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா, அதை நிலைப்பாடாக நிதர்சனமாக உங்களால் செய்ய முடியக்கூடிய வாய்ப்புகளை இந்த வாரம் நீங்கள் பார்க்கலாம். வாரத்தின் கடைசியில் 9ஆம் தேதி யோகினி ஏகாதசின்னு ஏகாதசி இருக்குது. நிறைய சொல்லுவோம், என்ன செஞ்ச பாவமோ தெரியல, எனக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த வாய்ப்பை மாற்றுவதற்கு இந்த யோகினி ஏகாதசி முக்கியமானது. அன்றைக்கி பெருமாளை வணங்கணும். பெருமாளுடைய அந்த காலையிலேயே சகஸ்ர நாமங்கள்னு சொல்லுவோம், விஷ்ணு சகஸ்ர நாமங்களை கேட்கணும். பெருமாளையே ஓம் நமோ நாராயணான்னு நம் மந்திரத்தோட ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆன்மீக வளமும் செல்வ வளமும் பெருகும். விஷ்ணுவின் உகந்த நாளான அன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சர்வ ஏகாதசி விரதத்தில் முடித்த உடனே சாயங்காலம் நல்ல ஆள் உயரத்துக்கு நல்ல துளசி மாலையை வாங்கி அவருக்கு போட்டு தீர்த்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வாங்க. நன்மைகள் பலவும் உண்டு. மாற்றங்களை ஏற்றங்களை இந்த வாரம் எதிர்நோக்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைய காலகட்டங்களிலே 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை கூடிய இந்த வாரத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியின் 2ஆம் இடம் வரை. பல விஷயங்களிலே லாபத்தை நீங்கள் சுவைக்க இருக்கிறீர்கள். லாபத்தை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து சேரணும். கதிரை நல்லா விளைய வச்சு மதுரை ஜில்லா ஆளை வச்சு அதை அடித்து களத்து மேட்டில் போட்டு லாபத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடு செல்லக்கண்ணு அப்படின்னு பாட்டு இருக்கு. அப்படி சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு அப்படின்னு ஒரு பாடல் வரும், பட்டுக்கோட்டையின் பாடல். அப்படிப்பட்ட பாடலின் வரியை மனதில் வச்சுக்கோங்க. நல்ல லாபத்தை வீட்டிலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல வாரம் இது. நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு அழகாக இந்த வாரத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். உங்கள் கவலைகளெல்லாம் தீர்த்து விடக்கூடிய நல்ல வாரம். அருளின் நல்ல பலன்களை பெறக்கூடிய நன்மையான வாரம். முருகனின் அருளை அள்ளித்தரக்கூடிய வாரம் இது. 3ஆம் தேதியே ஆடி 18 அன்றைய நாளிலே தாலி வரத்தினால் வந்த திருமண நிகழ்விலே தாலியை புது தாலி கட்டிக்கிறது, பஞ்சக்கயிறு மாற்றிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அது நன்மையை தரும். 4ஆம் தேதி சஷ்டி அன்று தேய்பிரை சஷ்டி என்று முருகன் என்று விரதம் சஷ்டி விரதம் இருப்பதனாலே கனவு இல்லத்தை நனவாக்கக்கூடிய வாய்ப்புகளை முருகன் அருள்வார். குழந்தை பேர் கொடுப்பார். நல்லதொரு வாழ்க்கையில கடன் இல்லா வாழ்வு பெறுவாழ்வு. என்ன சொல்றாரு? கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன் சொல்லக்கூடிய அவ்வளோ ப்ரெஷரை மைண்டில் தூக்கி கொடுத்து இந்த முருகனின் அருள். சட்டி விரதம் இருப்பவர்களுக்கு அதையெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க, நல்லபடி ஆகிடும். 6ஆம் தேதி அன்னைக்கு ஆடி கிருத்தியை கவலையே அப்படியே தூக்கி வாரம் போட்டலாம். கிருத்திகை விரதம் அன்னைக்கு அஷ்டமியும் இருக்கும். தாயாரை காலையில் வணங்குங்க. கால அஷ்டமி என்கிற இந்த நாளிலே கால பைரவரை வணங்குங்கள். காளி தேவியை வணங்கி பின்னே மயிலுடன் இருக்கும் இந்த முருகப்பெருமானை வணங்குவது ரொம்ப புனிதம். ஆடி கிருத்தியை போல நல்ல நாள் இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மனசில் இருந்த பாரம் குறையும். காலையிலே ஸ்கந்தகுரு கவசம், கஷ்டி கவசம், முருக பாராயணங்கள், வேல்மாறல் இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வாரத்தில் அப்படி வைப் அவ்வளோ நல்லாயிருக்கும். 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி. அன்றைய நாளிலே பாவங்கள் நான் பழைய காலத்தில் என்ன பண்ணணும் தெரில, யாருக்கு என்ன தீங்கு செய்தேனோ தெரியவில்லை, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னவோ தெரியலைங்க, சுற்றி பாருங்கள் வளர விடாமல் தடுக்குதுங்க அப்படின்லாம் சொல்லி புலம்புறோம் இல்லையா. இந்த புலம்பல் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும்னா இந்த யோகினி ஏகாதசியும் போது
பெருமாளுக்கு விரதம் இருக்கிறது. உப்பு தண்ணி இல்லாமல் முதல் நாள்லேருந்து 8ஆம் தேதி சாயங்காலத்துலேருந்து சாப்பாடு கிடையாது, 10ஆம் தேதி காலையில் வரைக்கும் கிடையாது அப்படின்னு வச்சுட்டு, முடிஞ்சால் அந்த சர்க்கரை நோயெல்லாம் இருக்கிறவங்களுக்கு உப்பு இல்லாத பண்டம் அப்படிங்கிற போட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாயங்கால வேளையில் பெருமாளை போய் தரிசனம் பண்ணி அந்த துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டு துளசி மாலையை அவருக்கு அணிவிக்க உங்களுக்கு பல பல நன்மைகளை அள்ளித்தர காத்திருக்கிற வாரம் இது. நன்மைகளே உண்டாகட்டும், நல்லது நடக்கும். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி வரை, மிருகசீஷ நட்சத்திரம் வரை சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். உங்கள் ராசியை தொடுவார். உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கிறார், லாபத்துக்குரியவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அவரை தொட இருக்கிறாரு சந்திரன். சந்திரன் 2ஆம் வீட்டுக்குரியவர், 2க்குரியன் 11க்குரியவனும் தொடர்பு அப்படின்னு வந்தால் இந்த வாரத்திலே நிறைய காரியம் நீங்கள் நினச்ச மாதிரி வெற்றியாய் அமையப் போகிறது. நன்மைகள் உண்டு, கவலைகள் தீரும், காரியங்களில் திருப்தியான சூழ்நிலைகள் கிடைக்கும், தொழிலிலே மாற்றங்கள் உண்டாகும். சனி வக்கரகதியிலே இருக்கும்போது அவருடன் தொடர்பு கொண்டு உத்திரட்டாதியிலே பயணம் செய்வதனாலே மாட்டுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்ல போஷாக்காக வைத்து கொள்வது அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. மாட்டை பசுப்பித்தல் அப்படிங்கிற விஷயத்தில் அதுங்களுக்கு உணவு கொடுத்தல் ஒரு நல்ல பரிகாரம் இந்த வாரத்தில். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை விஷயத்துலலாம் கான்சன்ட்ரேட்டடோடு வேலை செய்யுங்க. சுக்கிரன் நீச்சகதியிலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். பெண்கள் தொடர்பான விஷயத்தில் வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனத்துடன் இருங்க. தேவையற்ற விஷயத்தில் நீங்கள் போய் யாருக்கும் ஜாமீன் போடுறதும் வேணாம், ஜவாபு சொல்கிறதும் வேணாம். நீங்கள் பாட்டு உங்கள் ரொட்டீனை அழகாக பண்ணிட்டு போங்க. எக்ஸ்ட்ரா எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருந்தீங்கன்னா தொழில் வளம் பெருகும். லாபத்தின் அடிப்படையில் லாபங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜில் நல்ல மொமெண்டம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. சுப செலவுகள் உண்டு, நினைச்சதை வாங்கலாம், நினைச்சதை செய்யலாம் அப்படிங்கிற திருப்தியான சூழ்நிலைகள். திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்கான ஆடை ஆபரண சேர்க்கை, இந்த ஆடி தள்ளுபடி அதுக்கு தான் வருது உங்களுக்கு. ஆவணி மாதத்துல நிறைய விஷயங்கள்லாம் சுப செய்திகளாக இருப்போது அதுக்கான தள்ளுபடியான இந்த காலகட்டங்களில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வீங்க. ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாம் வாங்குவீங்க, ஜுவல்ஸ் வாங்குவீங்க. இதெல்லாம் நல்லதாக ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது. 3ஆம் தேதி ஆடி பெருக்கு அன்று கல்யாணம் ஆனவர்கள் இந்த மஞ்சள் சரடை மாற்றிக்கிறதுன்னு சொல்லுவோம், அப்படி சரடை மாற்றிக்கிறது உண்டு. அந்த நிகழ்வு நல்ல ஒரு ஆயுள் உறுதியை கொடுக்கும் கணவனுக்கு. 4ஆம் தேதி சஷ்டி விரதம் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி சஷ்டி விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கும் போது மனசில் பாரங்கள் குறையும். முக்கியமாக கடன் பாரம் குறையத்துக்கான வாய்ப்புகள். கடனை கொஞ்சம் அடைச்சாலும் இன்றைக்கி ரொம்ப நல்லது. கடனை அடைக்கிறதுல கொஞ்சம் முயற்சியாக பண்ணுங்க, உங்களுக்கு கடன் அடைஞ்சிரும். அதுபோல் ஆடி கிருத்திகை 6ஆம் தேதி வருது. அன்றைக்கி அஷ்டமி திதியோடு சேர்ந்த கிருத்திகை நட்சத்திரம். அதனால் கூடுதல் பலன், கவலை தீரணும், முருகனை வழிபடணும். முருகனுக்கு ஆராதனை எப்படி? அபிஷேகம் தான் அவனுக்கு ஆராதனை. நெய்யினால் தேனினால் அபிஷேகம், பாலினால் அபிஷேகம், விபூதியினால் அபிஷேகம், சந்தனத்தினால் அபிஷேகம் அப்படின்னு அபிஷேகமாக அப்படி பண்ண ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்கும். நெய்யினால் தீபத்தை போட்டு 2 தீபத்தை பொருத்தி நல்ல கண்ணார முருகனை காண உங்களுக்கு ஆடி கிருத்திகையின் பலன், கவலை நீங்கி நல்ல ஒரு மனநிலை கிடைக்கும். 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி என்கிற ஏகாதசி அன்று முத நாளே 8ஆம் தேதி சாயங்காலத்திலேருந்தே நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பித்து 10ஆம் தேதி காலையில் துவாதசி பாரணை பண்ண சாப்பாடு அப்படிங்கிற மனத்தில் இருந்தீங்கன்னா பழைய காலத்தில் இருக்கக்கூடிய சஞ்சித கர்மா என்கிற கர்மாக்களின் தன்மைகள் உங்களை எந்தெந்த திசைகளெல்லாம் மாற்றிக்கொண்டே இருக்கும். அலைகள் அடிக்கிற பசங்களெல்லாம் துடுப்பு போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். அப்படி படகு அப்படி போயினே இருக்கும். அப்படி இல்லாமல் ஒருநிலைப்படுத்தி உங்கள் பாதையை கொண்டு செல்லக்கூடியதாகும். இந்த வாரம் விரதங்களின் அடிப்படையில் மாற்றி விடலாம். அப்படி ஒரு உன்னதமான வாரத்தில் இருப்பதனாலே உங்களுக்கும் நன்மைகள் பல உண்டு. வணக்கம் கடகராசி நண்பர்களே.
இந்த வாரத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் என்கிற மிதுன ராசி வரை, மீனராசியிலிருந்து மிதுன ராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கிறது. உங்க ராசியினுடைய 9வது ஸ்தானம் என்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானம் வரை பயணம். அப்போ எப்படி இருக்க போகுது இந்த வாரம் அப்படின்னாக்க, உங்களுடைய லாபங்கள் பெருகும், தொழிலிலே முன்னேற்றமும் தைரியமும் கிடைக்கும். என்ன செஞ்சாலும் தொழில் நிமித்தமாக லாபத்தை கூடுதலாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நீங்க இந்த வாரம் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சனி வக்கரகதியிலே 9ஆம் இடத்தில் இருப்பார். செவ்வாய் தொழிலுக்குரியவர் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பார். இந்த வக்கரகதியான இந்த செவ்வாயுடைய சனியுடைய வீட்டை தான் பார்ப்பார். இந்த செவ்வாய் மகர ராசியை பார்ப்பார். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி அது லாபத்தை ஈட்டி விட வேண்டும் என்ற எண்ணம் அழகாக இருக்கும். லாபத்துக்குரியவன் அப்படிங்கிற சுக்கிரன் உங்க ராசியின் 3ஆம் இடத்துல இருக்க செவ்வாயெல்லாம் பார்க்கப்படுவார். அப்ப செவ்வாய் செவ்வாய் செவ்வாய்னு செவ்வாயின்னா அங்காரகன் அர்த்தம். அங்காரகனுடைய முக்கியத்துவம் என்னது? முருகனின் வழிபாடு. இந்த வாரத்தில் முக்கிய வழிபாடாக 4ஆம் தேதி சஷ்டி, அன்னைக்கு தேய்பிரை சஷ்டி விரதம் இருப்போம். அன்னைக்கு நைட்டு ஒரு 9 மணி வாக்கில் அஸ்வினி நட்சத்திரம் வந்துடும். இந்த கடன் நீக்கிறதுக்கு அஸ்வினியும் செவ்வாயும் சஷ்டியும் சேர்ந்து விட்டால் இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காது. கடன் தீக்கிறதுக்கு சூப்பரான ஒரு நாள் ஆகிடும். ஏதாவது கொஞ்சமான மனசில் முருகனை உருகணும். கந்தனை அப்படி பற்றிடடா அப்படிங்கிறார். அப்படி கந்தனை பற்றிடடா அப்படின்னு சொல்லும்போது அப்படி காலை பிடிச்சிக்கணுமா, பிடிச்சிட்டு முருகனை வேண்டி கேட்டுக்கிறேன்ப்பா, கொஞ்சம் எல்லாம் கவுத்து விடு, எனது நிலை உயரும் போது உனது கோவில் மலரும் அப்படின்னு சொல்வார் இல்லையா, அந்த வரிகளை மனதில் வச்சுக்கோங்க. எனது நிலையை உயர்த்தி கூடப்பா அப்படின்னு அப்படி கண்ணில் தண்ணியோடு கேட்கணும். அப்போ 6வது திதியான சஷ்டி உங்களை வாழ்விக்க வருகிறார் முருகப்பெருமான் மனசில் கொண்டு வாருங்க. அடுத்திருக்கு 6ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரத்தில் அவர் வர்றார். ஆடி கிருத்தியாய் வர்றார். அதே செவ்வாய் நமக்கு முக்கியமான ஆள், லாபத்துக்குரியவன். அவர் வரும்போது எப்படி பண்றார் பாருங்க. 6 முகங்களை ஒரு முகமாய் மாற்றியது தான் கார்த்திகை நட்சத்திரம் இல்லையா. அப்படி அனைத்து விதமான எண்ண ஓட்டங்களையும், என்னெல்லாம் நமக்கு கவலை இருக்கும் வாழ்க்கையில், கல்யாணம் ஆகலை, குழந்தை வரலை, வீடுல நடக்கலை, வாகனங்கள் சரியா இல்லை, கடன் பிரச்சனையாக இருக்கு, வாழ்க்கையில் முன்னேற்றமே காணலை, எங்கேயுமே சிக்கல், இப்படி இருக்க குறைகள் எல்லாத்தையும் அப்படி சேர்த்து ஒரு முகமாக வச்சு முருகன்கிட்ட வச்சிடணும். தேனால் அபிஷேகம் நல்லா கண்குளிர காண்றது பண்ணால் முருகனின் அருளால் எல்லாம் சரியாக போடுன்றது. கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் இதெல்லாம் சொன்னால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், வாழ்க்கையில் முன்னேற்றம், வெற்றி, லாபம். 9ஆம் தேதி யோகினி ஏகாதசின்னு ஏகாதசி, ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி, பெருமாளை வணங்குறது. பாப மூட்டை சுமந்து வந்திருக்கோம், எல்லாம் குறையணும். குறைஞ்சாதானே வாழ்க்கை. எவ்வளோ வெயிட் இருக்குன்னா அவ்வளோ பாவங்களை நம்ம சுமந்துருக்கணும் அர்த்தம். அவள் பாவங்களை களைந்து புண்ணியத்தை கொண்டு கவலையை நீக்க வேண்டுமென்றால் பெருமாளின் அனுகிரகம். சில இடத்துல போட்டிருப்பாங்க, இளஞ்சி முருகன் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், முருகனுடைய சன்னிதியில் வரதராஜ பெருமாள்னு போட்டிருப்பாங்க. வரம் தரும் ராஜன் அவர். அப்போது முருகனே எப்படியும் உருவெடுக்கிறார்னு எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு விரும்பிய நல்ல பலன்களை ஒருங்கே கொண்டு வந்து காட்டுகிறார்னு அர்த்தம். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு லாபமும் நல்ல வளர்ச்சியும் மேன்மேலும் முயற்சியினால் வரக்கூடிய நிலைகளும் முருகனின் அருளால் கிடைக்க இருப்பதனால எதையும் விட்டுடாமல் கவனத்தோடு இருங்க, நல்லது நடக்கும். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. எந்த காரியம் செஞ்சாலும் முயற்சி வேணும்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த வாரத்தில் உங்க ராசியினுடைய 8ஆம் இடத்திலே சந்திர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார். அங்கிட்டிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அவர் உங்களோட ராசியின் தொழில் லாபம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்பார்.
அப்போ முயற்சியில் 2வது என்னது? லாபம். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிறத இந்த வாரம் நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. கஷ்டங்கள் விலகும். அந்த கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், முன்னாடி இருக்கக்கூடிய திரைகள் நகர்ந்துன்னா வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த வெப்புன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டடை அப்படி படிஞ்சிருக்கும். ஒரு நிமிஷம் அப்படி தட்டினீங்கன்னா எல்லாம் போயிடும், சிலந்து நகர்ந்து விடும். அங்கே உங்களுக்கு எல்லாம் கிளியர். ஒரு தீபம் இருட்டறையில் போன உடனே தீபம் ஒளிச்சில் அந்த இருட்டு போயிடுது, ஒளி வந்துடுது. அப்படி உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கை கொடுக்கக்கூடியதாக உங்கள் ராசியின் லாபஸ்தானத்திலே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ இந்த வாரம் பிடிச்சிக்கு வர தெய்வம் நமக்கு செவ்வாய் ஆகிடுறார், அங்காரகன். இந்த அங்காரகனுக்கு முக்கியத்துவம் வாங்கியது முருகன். முருகனை வழிபடுறது இந்த வாரத்தில் முக்கியம். வேல்மாறல், ஸ்கந்தகஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம் வாரம் முழுக்க கேட்டே ஆகணும். ஏன்? இந்த ஆடி மாதத்தில் அன்னை மாரியம்மனுக்கு திருவிழா நடக்கும். மாரியம்மனின் மடியிலே எப்போதும் கொஞ்சம் குழாய் கொண்டு கூடியவர் இந்த குழந்தை பெருமான். இவரை பிடிச்சிக்கிட்டா மற்ற எல்லாம் வந்துடும். குழந்தைய பார்க்க பெருமாளும் வருவா, அப்போ பெருமாட்டியும் வருவா, எல்லாரும் வந்துடுவாங்க, அப்போ எல்லாம் கிடச்சிடும். சஷ்டி 4ஆம் தேதி சஷ்டி வருது. முருகனை மனமுருக வேண்டுங்கள். மயில் விருத்தம் பாட அப்படியே அருணகிரிநாதன் மயில் விருத்தத்தில் மயில் ஆட அதை பார்த்து பார்வதி முருகனை விட முருகன் உடனே மயில் ஏறி வருகிறான்னு வரும் இல்லையா? அப்படி அனைத்து விதமான விஷயங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். எண்ணம் போல வாழ்வை ஏற்படுத்துவதற்கு ஸ்கந்தனின் பாடல்களை பாடி மனம் உருக வேண்டிக் கொண்டால் வெற்றி உண்டு. 6ஆம் தேதி அந்த ஸ்கந்தனுக்கான கிருத்திகை விரதம், கார்த்திகை விரதம் என்கிற விரதம் அன்னைக்கு அஷ்டமி தேதியும் இருக்கும். இதெல்லாமே கடன்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். எவ்வளோ தூரம் நம்ம வாங்கி வச்ச கடனை திருப்பி கொடுக்குறதுன்னு எண்ணம் வந்தாலே நமக்கு லாபம். முதல்ல அதெல்லாம் சிக்கல் தீர்த்து விட்டு முயற்சி தான், முயற்சி பண்ணணும். முதல்ல முயற்சியே பண்ணாது ஏதோ வானத்துலேயும் குச்சோம், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணி 100 ரூபாயான்னு எடுத்து கடன் அடைக்கணும்னு வைக்க சக்ஸஸ் உண்டு. இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகனை வழிபடுவதாலே மனதில் இருந்த கவலைகள் பாரங்கள் குறையும். தடைகள், திருமண தடை, வேலைக்கு தடை, படிப்பில் தடை, முன்னேற்றத்தில் தடை, எல்லா தடைகளும் உடையும். அதனால் இந்த ஆடி கிருத்தியை அப்படி கையோட கிராப் பண்ணிக்கணும். முருகனின் மாமா அப்படிங்கிற இந்த பெருமாளுக்கு யோகினி ஏகாதசி விரதம் என்று விரதம் இருப்பது. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அன்னைக்கு ஏகாதசி விரதம் இருப்பது. ரொம்ப உப்பு போடாமல் சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம். அப்படி இருந்து உப்புளி அப்பனா அவர் மனதில் வைத்துக்கொண்டு உப்பில்லாத அப்பனான இந்த பெருமாளை வணங்குவதனாலே நமக்கு நன்மைகள் உண்டு. அப்போது உங்களுக்கு கஷ்டங்களும் பாவங்களும் விலகுவதற்கு அருமருந்து இந்த வாரம். அதை அழகாக கேல்குலேட் பண்ணிக்கணும். இது அழகாக பிடிச்சிட்டோன்னா வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜில் கவலை இல்லாத வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? வாழ்வாங்கு வாழ்தல், எண்ணம் போல் வாழ்தல், பிடித்த வாழ்க்கை, இது எல்லாமே இந்த வாரத்தில் வரப்பிரசாதமாக விரதங்களின் மூலமாக உங்களுக்கு காத்திருக்கு. இதை அழகாக பயன்படுத்தி மேலும் மேலும் வளங்களும் நலங்களும் நல்லவைகளும் பெற இறைவனை வேண்டிக் கொண்டு, வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 7ஆம் இடத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமான மிதுன ராசி வரை மிருகசீஷம் வரைக்கும் வராரு சந்திர பகவான் இந்த வாரம். 7ஆம் இடம் பண்ணால் 8ஆம் இடம் உங்களுக்கு தெரியும் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும்ன்றது. செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் பார்க்கலாம் அந்த உத்திரம் ஹஸ்த நட்சத்திரக்காரங்கள்லாம் வரும்போது. ஆனாலும் இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நல்லா யோசித்து நிதானித்து எல்லாம் பண்ணிங்கன்னா லாபத்தை அள்ளலாம். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய வெற்றிக்கான இடம். 8ஆம் இடம்ங்கிறது நீங்கள் எதிர்பாராததை எதிர்பார்க்க வைப்பது. 9ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், தந்தை வழி சொத்துக்கள். 10ஆம் இடம்ங்கிறது தொழிலிலே முன்னேற்றம், கர்மா அப்படின்னு சொல்லுவோம்.
இப்படிப்பட்ட இடங்களிலே சந்திரனின் பயணம் சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி சந்தோஷத்தையும் விவேகமான செயல்பாட்டையும் இந்த வாரம் உங்களுக்கு தர இருக்கிறது இந்த வாரத்தோட செட்டு. அதுலேயும் தொழில் அப்படிங்கிற 10வது இடத்துல பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில், பண விரயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த பணம் பயம் ரெண்டுத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த வாரம் இதுக்கான பரிகாரம் கரெக்டாக இருக்குது. எப்படின்னா 4ஆம் தேதி சஷ்டி விரதம், செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதம் இருக்கிறதும், அன்றைய நாளில் சாயங்கால வேளையில் அஸ்வினி நட்சத்திரம் வருதும் ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இன்னைக்கு கடன் அடைக்கணும் சார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கடன் அடைங்க, கடன் தீர்ந்து விடும். முருகனை வேண்டி காலையிலேயே உள்ளம் உருகுதையா முருகா உன்னெழில் காண்கடியிலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசை உருக்கி கந்தனை பாடி கந்தனை விரதம் இருக்க இந்த 6வது திதியான சஷ்டியின் மூலியமாக ரிண ரோக சத்துருக்கள் விலகுவார்கள். அப்போ வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும். 1000 நாமாவளி கொண்ட அந்த தாமரை பூவை போடுவாங்க நமக்கு சுவாமிமலையில் முருகனுக்கு அன்னைக்கு. அப்படி ஜெகஜோதி அவரை பார்த்து உம்மால் எல்லாம் முடியும்னு அவரை நம்பினீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பலன் உண்டு. ஒன் மோர் சான்ஸ் கொடுப்பாரு. 6ஆம் தேதி அன்னைக்கு ஆடி கிருத்திகை அன்னைக்கு இதே மாதிரி தான் முருகனை தேனாலும் பாலாலும் பன்னீராலும் சந்தனத்தாலும் விபூதியாலும் இளநீராலும் அபிஷேக ஆராதனை செய்து வழிபட, முருகனை குழந்தையாகவே வச்சுக்கோங்க, குழந்தை தெய்வம்னே வச்சு அவரை வழிபட, குழந்தை எப்படி உங்கள்கிட்ட அன்போடு வந்து பாசத்தோடு இருந்து அனைத்தையும் உங்களுக்காக கொடுக்க ரெடியாக இருக்காண்ணா. குழந்தை வந்தாலே அவன் அம்மா அப்பா எல்லோரும் வந்துடுவா கூடவே. அப்போ எல்லோரும் வருவதற்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இவனை சீராட்டி பாராட்டுவதே வேலைன்னு வச்சுக்கோங்க. மற்ற எல்லாம் வேலனை கொண்டாடுவதே உமது வேலைன்னு எடுத்துக்கினீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு பிடிக்க முடியாத சக்திகள் கிடைச்சிடும். விவேகமான செயலை தான் அதை பண்ணுங்க. 9ஆம் தேதி மாமனை போல ஒரு மாதுரன் கூடிய இந்த முருகப்பெருமானின் மாமனையே நம்ம வந்து வர்ஷிப் பண்ணுறது, பெருமாளை வழிபடுதல். அப்போ பெருமாள் வழிபடணும்னா என்ன பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை யோகினி ஏகாதசின்னு இருக்குது. ஏகாதசி விரதம், துவாதசி பாராயணை எப்படின்னு சொல்கிறதுல ஏகாதசி விரதம் இருந்து தான தர்மங்கள் செய்து சாயங்கால வேளையில் பெருமாளை பார்ப்பதனாலே வெற்றி நிச்சயம் உண்டு. அப்போ நிறைய வரவுகளையும் நன்மைகளையும் நீங்கள் எண்ணம் போல வாழ்வு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களையும் இந்த வாரம் பெருக்கிக் கொள்வதற்கு இந்த விரதங்களும் வழிவகுக்கின்றன. இந்த வாரம் முழுக்குமே கந்தகுரு, ஸ்கந்தகஷ்டி, வேல்மாறல், விஷ்ணு சகஸ்ரநாமங்கள் இதெல்லாம் கேட்டுகிட்டே வாங்க. அமைதியும் நன்மையும் உங்களிடம் ஒருங்கே அமைந்திருக்க இனிதாக இருக்கட்டும். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 6ஆம் இடம் என்கிற மீன ராசியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணத்தை துவங்குகிற சந்திர பகவான் உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடமான மிதுன ராசி வரை செல்ல இருக்கிறார், மிருகசீஷ நட்சத்திரம் வரை. இந்த காலகட்டங்களில் 6ஆம் தேதி வாக்கில் அவர் வந்து துலா ராசியில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம எஃபெக்டை கொடுப்பார். சுவாதி நட்சத்திரத்தை கடக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளவு தூரம் வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொள்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு மனசில் நிம்மதியும் கொடுப்பார். முதல்ல கொடுத்த பணத்தை ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். கேட்டால் கொடுக்கும், பணம் கேட்காம போகும், பயிர் பார்க்காம போகும்னு சொல்லுவோம். பணத்தை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பை இந்த வாரம் கொடுக்கிறார். கடன் அடையறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கிறார். ஆரோக்கியம் மேம்பாடுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கு. எப்படி இருக்கும்? உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடம் 7ஆம் இடத்துக்காரனால இருக்கு நடக்க போகுது. இவர் எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா பூர்வ புண்ணியஸ்தானமான 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அங்கே உட்கார்ந்து பார்வையை எங்கே செலவு பண்ணுறாருன்னா
உங்கள் ராசியின் 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்து மேலே வைக்கிறார். இப்போ இதுதான் நமக்கு கீ பாயிண்ட். இந்த செவ்வாயின் சாரத்திலே நமக்கு அனைத்து விதமான பலன்களும் இருக்குன்னா செவ்வாயை பிடிச்சிக்கணும்னா எப்படி? முருகனை இந்த வாரம் பிடிச்சிக்கணும். முக்கியமாக அங்காரகன் முருகன், ஆரோக்கிய மேம்பாடு முருகன், குடும்பத்திலே குழப்பமில்லாத தன்மை, மேலும் மேலும் வளர்ச்சி, சிக்கல் தீர்வு, கடன் தீர்வு, தடைகள் தீர்வு, இது எல்லாமே கொடுக்கும். அப்போ முருகனுடைய இந்த செயல்பாட்டை எப்படி வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னாக்க, 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கன்றி தாலி மாற்றிக் கொள்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்து விடுவோம். 4ஆம் தேதி ரேவதி நட்சத்திரம் முடித்து அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய 7ஆம் இடமான உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது கடனை அழைக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையை அன்றைக்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். அன்றைக்கி சஷ்டி விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. முருகனுக்கு ஒரு நல்ல சஷ்டி விரதம் இருந்தது, நல்ல பூமாலைகள் தாமரை பூ வச்சா ரொம்ப நல்லது. அப்படி வாங்கி அழகாக அவருக்கு சார்த்தி விட்டு பூ போல தெய்வமான அந்த முருகப்பெருமானை வணங்க, அவனுடைய பொற்பாதங்களை வணங்கி, அப்பா சாமி எல்லா குறைகளையும் நீக்கி விடுன்னு மனம் உருகணும், கண்ணீர் பெருகணும், கண்ணீர் மல்க கேட்கும்போது அந்த ஆனந்த பரவசத்தின் நிலையிலே 6ஆம் திதியிலே இருக்கக்கூடிய இந்த சஷ்டியானது உங்களுக்கு வேலை செய்யும். அப்போது லாபங்கள் பெருகும், முயற்சிகள் திருவினையாக்கும், வரவுகள் கூடும். அதுக்கு அடுத்த நாளில் உங்களுக்கு அந்த சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். ரோகிணி மிருகசீஷ்டம் தடும்போது, மிருகசீஷத்தை தொடும்போது சஷ்டி முடித்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் 6ஆம் தேதி அன்று வரக்கூடிய கிருத்திகை விரதம், கார்த்திகை விரதம். கார்த்திகை பெண்கள் நீராடி சரவண பொய்கையிலே 6 பேரை ஒருவராய் மாற்றி பார்வதி பிடித்து கொண்ட அந்த ஒரு நிலை மிற்ற முருகனை மனதில் நினைக்க ஆறுமுகன் தோன்றில் நமக்கு எல்லாம் தீர்ந்துவிடும். அப்படி ஆறுமுக சுவாமியை நம்ம வணங்கினோம்னா வெற்றி உண்டு. அப்போ ஆறுமுகத்தை பிடிச்சிட்டா என்ன வெற்றி உண்டு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த வெற்றியோடு சேர்ந்த வெற்றியாக 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி என்று பெருமாளுக்கான விரதம் இருக்க கூடுதல் பலன், பாபங்கள் கலையும், கவலைகள் நீங்கும், நன்மைகள் உண்டு அப்படின்னு எல்லாம் அப்படி காம்பேக்டாக இந்த வாரம் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த வாரம். நம்ம தான் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டா எப்படி இருக்கும்? சுபிட்சமாக வரவோட நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இந்த வாரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீஷ நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியினுடைய பஞ்சமஸ்தானம் என்கிற பாக்கியஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை உங்கள் ராசியின் கலத்திரஸ்தானம் வரைக்கும் செல்கிறார். அப்படி போகும்போது வெற்றிகளை உங்களுக்கு கொடுப்பார். நிறைய காரியங்களில் யோசித்து யோசித்து காரியங்கள் செய்யணும். சிந்தனைகள் அதிகமாக இருக்க வேண்டும். எவ்வளவு தூரம் யோசனைகளை நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு ரீப்பிங் பெனிஃபிட்டும் நிறைய இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து நிதானித்து செய்யக்கூடிய காரியங்களாக பண்ணிங்கன்னா காரிய தடை இல்லாமல் இந்த வாரம் இருக்கலாம். சுகங்களை அனுபவிக்கலாம். நல்லதொரு எனர்ஜி மொமெண்டம் லைஃப் அப்படின்னு கிடைக்கும். அப்போ நிறைய யோசிக்கணும். குழந்தைகள் விஷயத்தில் அடிஷ்னலாக யோசிக்கணும். அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்களுடைய ஸ்டைலு, அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்களோட படிப்பு நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குழந்தைகள்னு வந்துட்டாலே முருகனை நினச்சிக்கணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் முருகன் இந்த செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது உங்கள் ராசி 8மத்தில் உட்கார்ந்துருக்கிறார். 8ஆம் இடத்துல உட்கார்ந்து 2ஆம் இடமான குடும்பதன வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதுபோல் உங்கள் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ இவருடைய பார்வையே நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். குடும்பம், பணம், வாக்கு, லாபம், இது எல்லாத்துக்கும் காரணமான இந்த முருகன் இன்னொன்று. இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்கந்தசக்தி கந்தகூரு வேல்மாறல் கேட்காம இருந்தீங்கன்னா தப்பு. மனம் முருகி கேளுங்க. காலையிலேயே 3ஆம் தேதி ஆடி கிருத்திகை அன்னைக்கு அவசியம்
பெருமாளை வணங்குங்க, தாயாரை வணங்குங்க, அம்பாளை வணங்கி சரடு மாற்றிக்கிறதுன்னு சொல்லுவோம், தாலி கயிறெல்லாம் மாற்றிக்கிறதெல்லாம் பண்ணுங்க. 4ஆம் தேதி சஷ்டி, செவ்வாய்க்கிழமை சஷ்டி வந்தால் ரொம்ப விசேஷம். அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரம் சாயங்கால வேலை வரப்போது ரொம்ப விசேஷம். கடனை அடைங்க சாமி, கடனை கொஞ்சமான எடுத்து அடைச்சிருங்க, கடன் அடைஞ்சிரும். விரதம் இருங்க, முருகனுக்கு விரதம் இருங்க. அன்னைக்கு கந்தனை மனமுருக பாடுங்கள். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமொன்றே, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகமொன்றே, கூடும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே, குன்ற வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, 6 முகமான பொருள் நீரள வேணும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே அப்படின்னு 6ஆம் தேதி ஆடிக்கிருத்திகை அன்னைக்கு ஆறுமுக சாமியை வணங்குங்க. வெற்றி உண்டு, கவலைகள் விலகும், நல்ல நல்ல மூமெண்டம்லாம் கொடுக்கும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எவ்வளோ தூரம் வாழ்க்கையில் நம்ம டெலிவரிங் எஃபர்ட்டை கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஸ்டோரியும் உண்டாகும் அப்படின்னு தெரியுது. அதனால் நல்ல ஒரு நிகழ்வுகளை இந்த வாரம் தாங்கி இருக்கிறது. 9ஆம் தேதி ஏகாதசி விரதம் இருப்பது, யோகினி யோகாதசின்னு பேர். இந்த ஏகாதசி பேர் மனசால அப்படியே பெருமாளை வணங்கிறது. அடுத்த ஸ்டேஜுக்கு பாவங்களை கலைந்து நம்ம புண்ணியமாக மாற்றிக்கொள்வது, இந்த ஞானஸ்தானம்னு கிறிஸ்துவத்தில் பண்ணுவாங்க. அப்படி நாமளே ஞானஸ்தானம் பண்ணிக்கொள்வது, இதுக்கு தான் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுன்னு பேர். அதனால் அந்த விஷயத்தை பண்ணிண்டா நல்லது, ஒரு தெளிவான சிந்தனைகள் மனசில் இருக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமங்கள் கேட்பது, தான தர்மங்கள் பண்ணுவது, என் நிலை எல்லாம் உன்னிலை எது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. நான் நல்லா இருக்கணும்னா நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கணும் அப்படின்னு அவரோடே சேர்ந்து பாடுறது. எனது நிலை உயரும்போது உனது கோவில் மலரும் அப்படிங்கிற மனநிலையோடு நீங்கள் அவரை அணுகினால் உங்களுக்கே ஒரு வெற்றி உத்வேகம் வந்துடும். சுவாமிக்கு செய்கிறதுனால நடக்கும் அப்படின்னு எண்ணத்தோடு செய்வீங்க. அது என்ன ஆகுனா பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைபை க்ரியேட் பண்ணும். இதுதான் தசம பாகம்னு சொல்லுவோம். 10ல் 1 பாகத்தில் 10 பாகத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான தர்மங்களை செய்து நல்ல ஒரு வாழ்க்கை முறையை இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்த உங்களுடைய எண்ணங்கள் நிஜ உருவிலே தன்மைகளாக மாறி வெற்றிகளை உங்களை வந்து சேரும். இதனால் இந்த வாரம் சுபிட்சமாக இருக்கலாம். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. 4ஆம் இடம் என்ற சுகஸ்தானத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திலே இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரம் வரைக்கும் செல்ல இருக்கிறார் சந்திரன், அஷ்டமத்துக்குரியவர். பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற விஷயத்தில் பார்க்கும்போது இவர் ரொம்ப நல்லவராகிடுவார். ஆனாலும் உங்களுக்கு இந்த வாரத்தில் பரிவர்த்தனை யோகம் கிடையாது. முதல் நாள் மட்டும்தான், 3ஆம் தேதி மட்டும்தான் பரிவர்த்தனை யோகமாக மீனத்தில் உட்கார்ந்துருப்பார். மற்ற நாளெல்லாம் பரிவர்த்தனை யோகம் இல்லாமல் இருப்பார். சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது பரிவர்த்தனை யோகம் பெற்ற இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தணும்னு எண்ணங்கள்லாம் வரும். ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஸ்டேஜில் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறத நம்ம உடல்நிலையில் பார்க்கலாம். 4ஆம் தேதி வாக்கில் வரும்போது உங்கள் ராசி 5ஆம் இடத்துல பார்க்கறதுனால காரியம் மெதுவாக நடக்கும். 5-6 தேதியில் சந்திரன் ரிஷபராசியிலே ரோகிணி நட்சத்திரத்தில் செல்லும்போது மகிழ்ச்சியின் எல்லைக்கு இருக்கலாம். மிருகசீஷ நட்சத்திரம் குடும்பத்தில் நல்ல அந்யோன்யமும் புரிதலும் இருக்கும். இந்த வாரத்தில் முக்கியமாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற செவ்வாய் மேட்டர் நமக்கு. ஏன்னா அவர் 12க்குரியவரும் அவர் தான். 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரியவர். சுகத்துக்கும் அறிவுத்திறனுக்கும் செலவுக்கும் அவர் தான் காரணம். அவரோட வீட்டை தான் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் உங்கள் ராசிநாதன். அப்போ இந்த குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு இந்த குகனை வேண்டிக் கொள்கிறோமே, இந்த வாரத்தில் முருகனின் ஆட்சி தான் உங்களுக்கு. காலையிலே ஸ்கந்த குரு கவசம், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் இதெல்லாம் தொடர்ந்து கேளுங்க. இந்த வாரத்தில் நல்ல ஒரு வைப் கிரியேட் ஆகும். அதில் முக்கியமாக 3ஆம் தேதி அன்னைக்கு
வாரத்தின் முதல் நாளே திங்கட்கிழமை அன்னைக்கு ஆடிப்பெருக்கு தண்ணி வரும் ஆடியில். அந்த நாளில் அந்த மணலோரம் போய் சுவாமியை வணங்கி பூஜை எல்லாம் பண்ணிட்டு தாலி சரடை மாற்றிப்பாங்க. இப்பவும் அந்த வழக்கம் இருக்கு. ஆண்டவன் அருளாலே கணவனின் உயிர் ஆயுள் எல்லாம் நிலைத்திருக்கும் அப்படின்னு வேண்டிப்பாங்க. ஆரோக்கிய மேம்பாடு. 4ஆம் தேதி நமக்கு மேட்ரு. ஏன்னா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதம் என்கிற 6வது திதி, அஸ்வினி நட்சத்திரம் வரப்போகுது. அன்னைக்கு ராத்திரி கடன் அடைக்கிறது ரொம்ப நல்ல நாள். கடன் அடைச்சு போடலாம். முருகனை கண்ணில் தண்ணி வந்து வேண்டணும். எப்படி வேண்டணும்னா மனமுருக வேண்டும்னு, உள்ளம் முருகதையா உன்னெழில் காண்களி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி அள்ளி அணைத்திடவே மனது ஆசை பொங்குதையா அப்படின்னு அப்படி நல்லா அப்படி இருக்கணும். அப்படி இருந்தோம்னா சஷ்டியினுடைய நோக்கம் என்னது? கடன் அடையிறது, வீடு அப்படிங்கிற ட்ரீம் ஹவுஸ் கிடைக்கிறது, கல்யாண தடை நீங்கிறது, இப்படி நிறைய காரியம் நமக்கு நடக்கலைன்னு சொல்கிறோம் இல்லையா? எல்லாத்தையும் நடத்துக்கிறதுக்காக வேலை கொண்டு வந்திருக்கிறான் வேல்மாறன். அவனை பிடிச்சிட்டோம்னா மற்ற எல்லாம் நடந்துடும். 6ஆம் தேதி அன்னைக்கு ஆடி கிருத்திகை. அன்றைய நாளிலும் அதே மாதிரி தான். 6 முகனை நம்ம 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் அப்படின்னு பயம் வந்தாலே முருகனை நினச்சிக்கணுன்றோம். முருகனை நினச்சுன்னா மற்ற எல்லாம் நடந்துடும். ஆடி கிருத்திகை வந்து முருகன் தான், காவடி தான். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்ப காவடி, எல்லா காவடியும் தூக்க வேண்டியது. சுவாமி பறவை காவடியோடு போய் அவரை போய் பார்த்துடுறோம். பார்க்கறதுனால என்ன ஆகுறது? கஷ்டங்கள் போயிடும். 5 முகம் தோன்றில் 6 முகம். 5 முகம் வந்து பயம் வந்ததுன்னா 6 முகம் வந்துடும். பயத்தினால எல்லாத்தையும் தடுத்து விடலாம். முருகனை வழிபட வழிபட பயம் எல்லாம் போயிடும். டப்பு டிப்பு டப்புன்னு போயிடும். வெற்றி உண்டு. கோபதாபங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அது மட்டும் இல்லை, 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி என்ற ஏகாதசி விரதம் இருப்பதனாலே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். பாவங்கள் எல்லாம் தீரும். பாவங்கள் போய் புண்ணியம் வந்துருச்சுன்னா மனசு அப்படி. ஏகாதசி விரதம் இருப்பவங்கெல்லாம் போய் பாருங்களேன், முகம்லாம் நல்லா பிரைட்டாக இருக்கும், ஒல்லியாக இருப்பாங்க. ஒபிசிட்டிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு. எனர்ஜியாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்க இல்லையா? அப்படித்தான் ஏகாதசி கொடுக்கும். அந்த உடல் புலன் அடக்கம் அப்படிங்கிற விஷயத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கலாம். அது நாட்களில் நமக்கு நல்லதை கொடுக்க இருக்கிறது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அப்படியே ஃபுல் பேக்காக எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால தைரியமாக எல்லா காரியத்தையும் பண்ணுங்கள். முருகன்கிட்ட எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். நம்ம வேலை வணங்குவது மட்டும்தான் வச்சுக்கோங்க. எல்லாம் நன்மையாக முடியும். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. முயற்சி ஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே 3ஆம் இடத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்து 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திலே மிதுன ராசி வரை மிருகசீஷம் வரை செல்லக்கூடிய சந்திரனின் பயணம் உங்களுக்கு லாபத்தை பெருக்குவதாக அமையும். பல விஷயங்களிலே மகிழ்ச்சியை தருவதாக அமையும். மெதுவாக நடந்தாலும் நல்லதாக நடக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களுடைய கட்டுக்குள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் மருத்துவரின் உதவியினுடன் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. செயல்பாட்டிலே பல நன்மைகளையும் இந்த வாரம் செய்ய இருக்கிறீர்கள். முக்கியமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸாம் போகிறது, ரிசல்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் வருமானு ஏங்கிறது, இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நல்ல எனர்ஜியை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும். ஆரோக்கிய மேம்பாட்டிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல்கள் தீரும். கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கும், வழக்கிலே நல்ல ஒரு தீர்ப்பு வருவதற்கும், எதிரிகள் உங்களை விட்டு விலகி நிற்பதற்கும் இந்த காலகட்டம் நன்னா இருக்கு. செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளர உச்சப்படக்கூடியவர் 6ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார் உங்கள் ராசியை. அப்படிங்கிறதுனால இந்த வாரத்தினுடைய சூட்சமே அவர் தான் அப்படின்னு புரிந்து கொண்டு 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கன்று அம்பாளை வழிபட்டு தாலி கயிறெல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் மாற்றிக்கொண்டு கணவனுக்காக வழிபாடு செய்வதெல்லாம் பண்ணுவது நல்லது. 4ஆம் தேதி அன்று சஷ்டி விரதம் இருந்து
முருகப்பெருமானை வணங்க, சஷ்டியின் கந்தகுரு கவச பாடல்களை பாட விரதம் இருக்க வெற்றி நிச்சயம் உண்டு. வேல்மாறல் அன்னைக்கு ரொம்ப அவசியம் நீங்கள் கேட்கலாம். அது ரொம்ப முக்கியமாக தேய்பிறை சஷ்டியிலே செவ்வாய்க்கிழமையிலே வரக்கூடிய அந்த சஷ்டியிலே சாயங்கால வேளையில் அஸ்வினி நட்சத்திரம் வேற வருது. கடனை அடைக்கிறது, கடலை கவர்லையான ஒரு போட்டு உங்களுக்கு எடுத்து வச்சிருங்க, கடன் அடையும். மலை போல் இருக்கும் கடலும் பனி போல் விலகும். 4ஆம் தேதி முடிச்சு 5ஆம் தேதி பஞ்சமி, அம்பாளை வணங்குறது, மாரியம்மனை வணங்குவது, வராகி அம்மையை வணங்குவது முக்கியம். வராகியை வணங்கினால் வெற்றி நிச்சயம். 6ஆம் தேதி ஆடி கிருத்திகை அன்று பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் போன்ற அபிஷேக ஆராதனைகளை கண்டு மனமாற உருகணும். முருகனை வணங்கும் போது மட்டும் மனசு அப்படி லைட்டாக மாற்றிடணும். அப்படி மனசு லைட்டாக வச்சுட்டு முருகனை வணங்கினீங்க வச்சுங்களேன், முருகன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகிரகமாக கொடுப்பார். குழந்தை தெய்வம் கொஞ்சம் அப்படி பண்ணினீங்கன்னா அந்த பாடல் வரி சொல்லுவாங்க இல்லையா, எனது நிலை உயரும் போது உனது கோயில் மலரும்னு சொல்லி, அந்த மாதிரி நீங்கள் மனசில் அவரி ஒரு கமிட்மெண்ட்டோடு இருக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிதர்சனமாக வெற்றிகள் உண்டாகும். 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யோகினி ஏகாதசின்னு நம்ம மருமகனுக்கு செஞ்சுட்டு நம்ம மாமாவுக்கு செய்யணும்னு அன்றைக்கி உட்காருங்க. ஏகாதசி விரதம் இருப்பதனால பாவங்கள் களையும். பழைய பாவம் யாருக்கு என்ன பண்ணனோ தெரியலிங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புலம்பல் எல்லாம் போயிடும். வெற்றிக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்க நம்ம வழிகளை கரெக்டாக வச்சுக்கணும். பாதை சரியாக இருந்தால் பயணம் ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த பயணத்துக்கான வாய்ப்பை இந்த வாரம் நமக்கு தெய்வங்கள் கொடுக்கறது. அது அழகாக பயன்படுத்தும் போது இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியின் இலக்கை எளிதாக அடைவதற்கு நல்ல வாய்ப்புகளை அழகாக உங்கள்கிட்ட கொடுக்குது ஒரு பேக்கேஜாக. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளர மீனராசியிலே சந்திரனின் பயணத்தை துவங்குகிறார். பரிவர்த்தனை யோகம் பெற்று உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்து மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீஷன் நட்சத்திரம் வரைக்கும் செல்வார். உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 5ஆம் இடம், 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்ப தன வாக்குஸ்தானம் போனாக்கா தன விரயங்கள் நடக்கும். மேஷராசியிலே பயணம் செய்யும்போது லாபங்கள் உண்டாகும். ரிஷபராசியிலே வரும்போது கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும். மிதுன ராசியிலே நிற்கும்போது செஞ்ச காரியத்தை கரெக்டாக செஞ்சோமா செக் பண்ணிக்கிறது முக்கியம். கவனம், அதிக கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பல எண்ண ஓட்டங்களில் எப்படி இருக்குன்னா, நான் பண்ணணும்னு பார்க்குறேன், ஆனால் எனக்கு எல்லாரும் எதிர்க்கிறாங்க, சரியா இல்லை, ஒரே போட்டி இருக்குது, குடும்பத்தில் ஒரே குழப்பம் இருக்குது, நான் எப்படி பண்ணாலும் அவங்க ஏதோ ஒரு லைனில் போகிறாங்க, இவங்களால் நான் அதை சரி பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு ஏகப்பட்ட ஃப்ரிக்ஷன் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டணும்னா யாராவது ஒருத்தரை பிடிச்சிக்கணும் இல்லையா. உங்களுக்கு 3ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கிற இந்த செவ்வாய் தான் மேட்ரு. அவர் தான் உங்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் தன் பார்வை எங்கே வைக்கிறார் பாருங்க, உங்களுடைய தொழில் ஸ்தானத்தின் மேலேயும் லாபஸ்தானத்தின் மேலேயும் வைப்பார். உங்கள் லாபஸ்தானத்து மேலேயும் விரயஸ்தானத்து மேலேயும் வைப்பார். அப்படி அவருடைய பார்வையினால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அழகாக கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தை முருகனை வச்சுன்னு பண்ண போகிறீங்க. முருகனை வழிபடுவது இந்த வாரம் முக்கியம்னு வச்சுக்கோங்க. வெற்றி வேண்டும் என்றால் வேலைப்படின்னு வேலை வேலை வேலைன்னு சொல்கிறோம்ல, வேலைங்கிறது வேலவன் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ எல்லா விதத்திலும் வேலவனை பிடித்தால் வெற்றி. இந்த வாரம் முழுக்கமே நம்ம வேலை என்னென்னா கந்தகுரு கவசம், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் இதெல்லாம் கேட்கறது. முன்னும் பின்னும் வந்த வினைகள் அனைத்தையும் விரட்டுவதற்கு முருகனின் வேல்மாறல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. சரி, 4ஆம் தேதி அன்று சஷ்டி விரதம், முருகனுக்கான சஷ்டி விரதம், 6வது திதி சஷ்டி திதி அன்றைக்கு விரதம் இருந்து செவ்வாய்க்கிழமை சஷ்டி அப்படிங்கிறதே உசித்தம்.
அதுலேயும் அன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் சாயங்கால வேலையில் வரும். கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். கடன் அடைக்கலாம். அது மட்டும் இல்லை, 6ஆம் தேதி ஆடி கிருத்திகை அன்று பால்குடம் எடுத்து அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வணங்குவதனாலே மனதில் பாரங்கள் குறையும், கவலைகள் குறையும். திருமணம் கவலை, குடும்பத்தில் ஆரோக்கியத்தினால் வரக்கூடிய கவலை, திருமணமே நடக்கலை சார், குழந்தையே இல்லை சார் அப்படிங்கிற கவலை, வீடு வாசல் எல்லாம் நடக்கலை சார், வேலையே கிடைக்கல சார், இப்படி கவலைகள் அடுக்கி கொண்டே போகிறோம். இல்லை, இது எல்லாத்துக்கும் தீர்வு குழந்தைகளின் வளர்ச்சி, இது எல்லாத்துக்கும் தீர்வு கிருத்திகை விரதம். 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி அன்று நம்ம என்ன காரியம் செஞ்சோமோ தெரியல, இந்த மாதிரி பாடாப்படுத்துது அந்த சாமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பாவங்களை, தெரியாத பாவங்கள், யார் யாருக்கு என்னென்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, அன்றைக்கி அந்த பாவம் செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாங்க, பெண்கள் பாவங்கிறாங்க, பித்ரு பாவங்கிறாங்க, நாக தோஷங்கிறாங்க, ஏகப்பட்ட தோஷங்களை எங்கள் மேலே தவிக்கிறாங்களே சார், பிரம்மஹத்தி தோஷம்லாம் சொல்கிறாங்களே சார், எப்படி சார் இதை விட்டு மீன்றது? ஏகாதசி விரதம் இருக்கிறது, பெருமாளை வணங்குவது அப்படின்னா எல்லாம் விடும், நம்மளை விட்டு விலகிவிடும். அதனால் எல்லாமே நன்மையாக மாறுவதற்கு இது ஒரு நல்ல வழிகாட்டி. இதை பயன்படுத்தி கொண்டால் சந்தோஷம் நிச்சயம் உண்டு. இந்த வாரத்தின் மூலியமாக உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக அமையட்டும். வணக்கம் மீனராசி நண்பர்களே. உங்கள் ராசியிலே சனி வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே சனியின் சாரமான உத்திரட்டாதியிலேயே சந்திரன் பயணம் செய்கிறார், பரிவர்த்தனை யோகம் பெற்று. அங்கிருந்து உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள்ளே சந்திரனின் பயணம் மிருகசீஷம் வரைக்கும் இருக்கும். உங்கள் ராசியின் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்கள் மனசில் அதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். நான் எப்படி இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லபடியாக அமையணும், எல்லா விதத்திலும் கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது, சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கணும் அப்படின்னு எண்ணங்களை நிறைய கொடுக்கும். அதுக்கு ததாஸ்து அப்படியே நடக்கட்டும்னு குருவுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால நன்மையாக நடக்கும். வக்கரகதியில் சனி பகவான் இருக்கிறதுனால சில செய்கைகள் எல்லாம் நம்ம செய்கிறோம், அது ஒன்று நடக்குதுன்ற மாதிரி ஒரு டெய்லி டேலி இருக்கும். குடும்ப செலவுகள் நிறைய இருக்கும். குடும்ப செலவுகள் கண்ட்ரோலபிளாக இல்லைனாலும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு எடுத்துக்கொண்டு தான் 6ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு வர ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் வச்சுக்கணும் வார கடைசியில். இந்த வாரத்தில் 2ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கிற இந்த செவ்வாய் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை வகிக்கிறார். ஏன்னா அவர் மிதுன ராசியில் உட்கார்ந்துட்டு தொழில் மற்றும் லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருப்பார். அப்போ இந்த வாரத்தினுடைய முக்கிய நிகழ்வுல 2 விஷயம் அங்காரகனை பிடித்துக் கொள்வதுன்னு முருகனை பிடிச்சுக்கணும். முருகனை பிடிச்சுன்னா இந்த வாரம் சுபிட்சமாயிடலாம். அதனால் இந்த வாரத்தினுடைய டோக்கன் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் அடுத்ததுமே ஸ்கந்தகுரு கவசம், ஸ்கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் இதெல்லாம் லைனப் பண்ணி வச்சுருங்க. டெய்லி கேட்கணும், வீட்டில் ஆஃபீஸ் போனாலும் கேட்டுகிட்டே போங்க. இதெல்லாம் சொல்லிகிட்டே இருங்க. பாடல்கள் முருகாசரணம், ஸ்கந்தாசரணம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. முருகனை மனமுருக வேண்ட வேண்ட ஸ்கந்த கவசங்களை பாட பாட எப்படி இருக்கும் வாழ்க்கையில் அடுத்த நிலையிலெல்லாம் வெற்றிகளை கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் கொடுக்கும். தேய்விரை சஷ்டி விரதம் இருப்பதனாலே அனைத்து விதமான பலன்களையும் 4ஆம் தேதி பெற்றுக்கொள்ளலாம். 6ஆம் தேதி அன்னைக்கு ஆடி கிருத்திகை, பாலாலும் தேனாலும் தயிராலும் காவடி எடுத்தும் அந்த கிருத்திகையின் போது முருகனை வழிபடுவது 6 முகமே ஒரு முகமாய் மாற்றினோம். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். நான் பயம் இருக்கும் போதெல்லாம் முருகனை பார்த்துக்கணுன்றான். அப்படி வேல்மாறலை சொல்லி வேலவனை பிடிக்க அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றிகளாக மாறும். நல்ல செய்தியெல்லாம் காதில் விட ஆரம்பிக்கும். அப்போது சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குதுங்களா. 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி அன்று அவசியம் பெருமாளை வணங்குங்க. நல்ல ஆள் உயரத்துக்கு மாலையை, துளசி மாலையை கொண்டு அவரை சாத்திட்டு துளசி தீர்த்தத்தை சாப்பிடுங்க. முடிந்த வரைக்கும் உப்பில்லாபட்டமாக வைத்து கொள்ளுங்கள். அன்றைய நாளில் விரதம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா வெற்றி எப்படி இருக்கும்னா உங்கள் பாபம் கர்மா எல்லாம் குறையும்.
அடுத்து புதிதாக பிறந்தோம் அப்படிங்கிற, இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எழுச்சியான எண்ணத்தோடு அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.